ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த அட்சய திதியில் நான் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸாக கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க, இந்தந்த பொருள் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த அட்சய திதியில் வாங்குறதுக்கு நான் எப்படி பிளான் பண்ணேன் அப்படிங்கிற ஐடியாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்களும் அடுத்த வருஷம் அட்சய திதியில் இந்த மாதிரி ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணி நீங்களும் தங்கம் வாங்க முடியும். என்ன ஐடியா, என்னென்னலாம் வாங்கியிருக்கிறேன், இதன் மூலமாக எனக்கு எப்படி ஒரு 50,000 ரூபா வரைக்கும் லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற முழு தகவலையும் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள், பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நான் அட்சய திதியில் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பில்லோட உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் வாங்கியிருக்கிற எங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி, ஹேண்ட்பேக் இல்லை, ஒரு பேக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பேக் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு 3 பொருள் வாங்கியிருக்கேன். இது என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பில்லை பார்த்துடலாம். பில்லில் வந்து என்னென்னலாம் எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு, இதில் எப்படி வந்து என்னால் ஒரு 50,000 ரூபா சேவ் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத நான் உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா, நான் வந்து லலிதா ஜுவல்லரியில் வாங்கினேன். இந்த பேக்கோட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி பர்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து இதில் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஏன் நான் வந்து லலிதா ஜுவல்லரியில் வாங்கினேன் அப்படிங்கிறதுக்கும் வேலிடான ஒரு ரீசனும் இருக்குது. அந்த ரீசனையும் நான் வந்து வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதையும் மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பில்லை வந்து நம்ம செக் பண்ணிடலாம், என்னென்ன வாங்கியிருக்கோம், எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்க பில்லு. இப்போ பில்லை வந்து வச்சு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டெலிவரி சலான் தான் இது. என்னைக்கு வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 30/4/2025, அதாவது அட்சய திதி அன்னைக்கு நான் வந்து காலையிலேயே போயிட்டு எர்லியராக ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் ஃபுல்லாக வந்து நான் வந்து பூஜை பண்ண வீடியோஸ்லாம் என்னால் எடுக்க முடியல. அதனால் வந்து என்னால் ஷேர் பண்ணிக்க முடியல. சிம்பிளாக தான் நான் வந்து பூஜை வீடியோ வந்து பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா, பில்லில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கோல்டு செயின் வந்து வாங்கியிருக்கிறேன். அது வந்து 12 கிராம் 70 மில்லிகிராம் இருந்துச்சு. 12 கிராம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும், 1.5 பவுனுக்கு ஒரு செயின் வாங்கினேன். அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 8,980 ரூபா. கிராஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 90,969 ரூபா போட்டிருக்காங்க. டிஸ்கவுண்ட் பார்த்திங்கன்னா 9,741 ரூபா நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் நினைக்கலாம், எப்படி வந்து 90,000ல் 9,000 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. நான் வந்து இதை ஃபுல்லாக நான் வந்து சொல்லிவிட்டு எதனால் எனக்கு இந்த டிஸ்கவுண்ட் கிடச்சிது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதனால் வேல்யூ பார்த்திங்கன்னா 81,227 ரூபா வந்திருக்கு. ரெண்டாவது நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா கோல்டு டிராப்ஸு, அதாவது வந்து நம்மளுக்கு வந்து தோடு வந்து வாங்கியிருக்கோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வெயிட் இருந்துச்சுன்னா 1 கிராம் 510 மில்லிகிராம் இருந்துச்சு. இதுக்கு வந்து கோல்டோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 8,980 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, கிராஸ் அமௌண்ட் வந்து 11,502 ரூபா. இதில் வந்து டிஸ்கவுண்ட் பார்த்திங்கன்னா 1,339 ரூபா. மொத்தம் வந்து 10,162 ரூபா பில் ரேட்டு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரிங்கு பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் 345 மில்லிகிராம் இருக்குது. இதுக்கு வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா 9,927 ரூபா. இதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 875 ரூபா போட்டிருக்காங்க. மொத்தமாக டோட்டல் வந்து 9,051 ரூபா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோல்டு ரிங்குக்கு வெறும் 0.5 மில்லிகிராம்ஸ்க்கு வந்து ஒரு அமௌண்ட் போட்டிருக்காங்க. அது வந்து 44 ரூபா 90 பைசா. அதில் வந்து அந்த 90 பைசாவை மட்டும் மைனஸ் பண்ணிட்டு 44 ரூபா ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் டோட்டலாக வாங்கின கிராம் பார்த்தீங்கன்னா 14 கிராம் 930 மில்லிகிராம் வந்து வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கிறது வந்து 11,957 ரூபா. வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,485 ரூபா வந்திருக்கு. இந்த 1,485 ரூபாய்க்கு 1.5% 3% வந்து நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி மட்டும் போட்டிருக்காங்க. 1,507 1,03,499 ரூபா. இதில் வந்து ரவுண்ட் ஆஃப் வந்து 24 பைசா ஆட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேஷ் வந்து நாங்கள் கொடுத்தது வந்து டோட்டலாக 1,445 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து பில்லு வந்து வந்திருக்குது. நான் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா 3,055 ரூபா மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த டிஸ்கவுண்ட் வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட்டையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வேரியேஷன் வந்து தெரியும். இதை நான் உங்களுக்கே காமிக்கிறேன். இதை எப்படி வந்து வேல்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. நான் கடையில் அது வந்து கேட்கல. பட் வந்து இது நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, போன அட்சய திதி முடிஞ்ச உடனே 14,925 மில்லிகிராம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வெயிட் உள்ள கோல்டு, அதாவது பழைய செயின், அப்புறம் வந்து கோல்டு காயின்ஸு, கொஞ்சம் அமௌண்ட்டு எல்லாம் சேர்த்து 14 கிராம் 925 மில்லிகிராமுக்கான அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா 1,445 ரூபா நான் என்ன பண்ணிட்டேன்னா டெபாசிட்டாக பண்ணிட்டேன். அன்னைய ரேட்டில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 1,445 ரூபாயும் டெபாசிட்டாக வச்சுக்கிட்டாங்க. அதை பாருங்கள், ஜுவல்லரி அட்வான்ஸ்டு அட்ஜஸ்ட்னு ஒரு அமௌண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அன்னைய ரேட்டுக்கு
14.925 மில்லிகிராம் வந்து இருந்துச்சு அன்னைய ரேட்டுக்கு. பட் வந்து இன்னைய ரேட்டுக்கு 1,445க்கு என்ன கிராம் கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். இது வந்து ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் நான் வந்து டெபாசிட் பண்ணது. போன வருஷம் அட்சய திதி முடிஞ்ச உடனே நான் வந்து டெபாசிட் பண்ணேன். இந்த டெபாசிட் ஸ்கீம் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து எல்லா கடையிலும் இருக்குது. லலிதா ஜுவல்லரியில் இருக்குது, ஜிஆர்டியில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கமயில எனக்கு தெரிஞ்ச கடைகள் சொல்கிறேன். நான் விசிட் பண்ண கடைகளை மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் மங்களில் இருக்குது நான் தெரிஞ்சுக்கிட்டது. அப்புறம் இன்னும் சில கடைகள்லையும் இருக்கிறதா சொல்கிறாங்க. வேறு ஏதோ கடைகளில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூஸ்க்கு அது வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னென்னலாம் வாங்கிட்டேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன் இல்லைங்களா. இப்போது இதில் எனக்கு ஒரு 50,000 ரூபா வரைக்கும் எனக்கு வந்து சேவ் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கிறது 14.930 மில்லிகிராம் இல்லைங்களா. இதை வந்து நம்ம 15 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 15 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷனுக்கு எடுத்துக்கலாம். 15 இன்ட்டு அன்னைய கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நான் வாங்குற அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து 8,980 ரூபா. இப்போது இதை வந்து கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 1,00,000 எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,34,700 ரூபா. ஆனால் நம்ம வந்து அன்னைய ரேட்டுக்கு 1,485 ரூபாய் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், டெபாசிட் பண்ணியிருக்கோம். அப்போ இதுலேயே நம்மளுக்கு வந்து 34,700 ரூபா நம்மளுக்கு சேவ் ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போது இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11,957 ரூபா, கிட்டத்தட்ட 12,000 நம்ம வச்சுக்கலாம். இது வந்து வேஸ்டேஜுக்கான அமௌண்ட். இப்போ வந்து இந்த ஒன் டைம் டெபாசிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் ஃபுல்லாக ஃப்ரீ, அதாவது 100% இந்த கடையில் நீங்கள் அந்த கடையில் என்னென்ன நகைகள் வந்து வச்சுருக்காங்களோ எல்லா நகைகளையுமே நீங்கள் வந்து இந்த ஒன் டைம் டெபாசிட் மூலமாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அது என்ன பர்சன்டேஜாக இருந்தாலுமே அந்த வேஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. இது பற்றி வந்து முழு தகவலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒன் டைம் டெபாசிட் வந்து எப்படி பண்ணணும், என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத தனியாக வந்து வீடியோவாக நான் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு வந்து 12,000 ரூபாய் இருக்குது இல்லைங்களா. அதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம முதல்ல போட்டது சேவ் ஆனது பார்த்தீங்கன்னா 34,700 ரூபா நம்மளுக்கு வந்து கோல்டுலேயே வந்து சேவ் ஆகிருக்கு. அது இல்லாமல் ஒரு 12,000 அப்படின்னு நம்ம வந்து கால்குலேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 46,700 ரூபா. இதை தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து நான் இதில் வந்து ரீசனபிளான வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க 12,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு கிராமுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வேஸ்டேஜ்னு போட்டிருக்காங்க. இதுவே வந்து நம்ம வந்து வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமான நகைகள் எடுத்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போட்டு அப்ராக்சிமேட்டாக காமிச்சது அன்னைய ரேட்டுக்கு 14 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 1,52,000 சம்திங் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கிறதா அவங்க வந்து காமிச்சிருந்தாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் வாங்கினது 1,485க்கு 15 கிராம் வாங்கியிருக்கேன். ஆனால் 1,52,000க்கு நான் அன்னைய ரேட்டுக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு 52,000 கூடுதலாக கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒன் டைம் டெபாசிட்டில் வந்து நான் பண்ணதுனால எனக்கு கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் சேவ் ஆகிருக்குது இல்லைங்களா. இந்த ஐடியாவை வந்து நான் வந்து இப்போ 2 இயர்ஸாக நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களுமே பெரிய பெரிய நகைகள் வாங்கணும், சீட்டு போட்டு வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மூலமாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்காமல் விட்டுட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 1.5 பவுன் செயின். இந்த மாடல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டாக சொல்லுங்கள். இது பாருங்கள், இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 டிசைன் வந்துருச்சு. இங்கே ஒரு டிசைன், இங்கே ஒரு டிசைன் வந்துருச்சு. இது வந்து என்னோட பையனுக்காக வந்து நாங்கள் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 1.5 பவுன் செயின். அது கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான, அதாவது 2 பவுன் 2.5 பவுன் அந்த ரேஞ்சுக்கு வந்து கொஞ்சம் போலாக தான் இருக்குது. அக்கேஷனாக நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை வாங்கியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிங் வந்து என் பொண்ணுக்காக வாங்கியிருக்கோம். இது வந்து 1.5 கிராம். உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப சூப்பராகவே இந்த வந்து டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப சிம்பிள் டிசைன் தான், பட் வந்து யூனிக்காக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால் இதை வந்து வாங்கணும். இந்த இது வந்து ஜுவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த மோதிரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சி எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து ஸ்டெட்டு தான், ஏர் ரிங் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்க மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. இது வந்து ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.45 தான், அதாவது 1.5 கிராமுக்கே இது கம்மியானது தான். இது வந்து க்யூட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அழகாக நம்மளுக்கு வந்து இருந்துச்சு. இதில் வந்து கீழே வந்து இந்த மாதிரி பால் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவுமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட பொண்ணுக்காக தான் இதையும் வந்து வாங்கியிருக்கேன். என்னோட பொண்ணுக்கும் என்னோட பையனுக்கும் இந்த அட்சய தேதியில் அவங்களுக்கு தேவைப்படுறத நான் வந்து வாங்கிட்டேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இதெல்லாம் தான் நான் வாங்கினேன். இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன ஐடியாவை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோல்டு சேவ் பண்ணுறதுல ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை வந்து மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.